இதை நமக்குள்ளேருந்து இப்போ எடுக்கணும். எடுத்தாதான் என்ன செய்ய அந்த மனசு பிரகாசமா இருக்கு. அதனால கீதால பகவான் சொல்றது மன்மனா மனதை என்னிடம் செலுத்து. மனசுல என்ன கோவில வந்தா கூட ஒரு 5 நிமிஷம் நம்மளால பேசாம இருக்க முடியுதா? ஒரு நேரம் எவ்வளவு பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும். கோவில வரும் அப்படின்னாலே எதுக்காக கோவில் வரும்? வீட்டையே கோவிலா வச்சாலும் ஆனா கோவிலுக்கு ஏன் அப்படின்னா கோவில் இருக்கிற வைப்ரேஷன் வீட்டுக்கு இருக்கு. அப்ப கோவில நம்ம எவ்வளவு தூரம் சைலன்ஸ் அமைதியா இருக்கும் அந்த சக்தி தேடி பார்க்கணும். அதனாலதான் எல்லாருமே வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் உண்ணாவிரதம். மௌன விரதம் யாராவது இருந்துருக்கீங்களா? யாரெல்லாம் மௌன விரதம் இருந்துருக்கீங்க? ஏன்னா பேசாம இருக்கவே முடியாது. 1 மணி நேரம் உட்காந்துட்டாலே அது இது போய் கடற்கரை எல்லாத்தையும் பேசினாலும் மனசு ஒரு திருப்தியாகும். ஆனா நம்ம அது பேசும்போது நம்மளுடைய எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆயிடும். எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு நம்ம சக்தி எல்லாம் போயிட்டு. அதனாலதான் வாரத்துல ஒரு நாள் புரிஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னா பேச மாட்டாங்க. சைலன்ஸ் மௌன விரதம். அந்த மௌன விரதத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சக்தியை அதனால ரொம்ப அமைதி. கோவிலுக்கு வந்தாலே நீங்களே உங்களுக்குள்ள ஒரு வீடு எடுக்கணும். கோவிலேருந்து வந்துட்டு நான் வெளியில போற வரைக்கும் யாருமே இருக்க முடியுமா? யாருன்னா என் வீட்டுல 2 லைஃப் இனிமே நான் கோவிலுக்கு வந்துட்டு வெளியில போற வரைக்கும் நான் யாரையும் பேச மாட்டேன். வர முடியுமா? ஒரு கை கூட வர. வெரி குட். ஏன் அப்படின்னா நம்ம மனசுல நம்மளால கண்ட்ரோல் பண்ண அப்படின்தான் சொல்லுவோம். ஆனா அவருக்கு கண்ணு இருக்கோ காது இருக்கோ தெரியாது. ஆனா நம்ம எல்லாருடைய மனசும் அவருக்கு தெரியும். பகவான் அதை உணரக்கூடிய சக்தி, பகவான் என்ன சொல்றாரு அதை கேட்கக்கூடிய ஒரு சக்தி தான் மனபலம் சக்தி. அந்த இப்ப எப்படி இந்த வழக்குக்கு பாருங்க 5 முகம் போடுவாங்க. அந்த 5 முகம் ஏன் போடுறாங்க யாருக்காவது தெரியுமா? ஏன் வழக்குக்கு 5 முகம் போடுறாங்க? பஞ்ச கர்மேந்திரியங்கள் கண் காது மூக்கு மெய் செவி பஞ்ச லோகம். இந்த பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச தத்துவங்கள் இளம் நீர் காற்று ஆகாயம் இது எல்லாத்தையும் நம்ம கடந்து போனாதான் நான் யார் அப்படின்றது நம்ம உணர முடியும். ஆனால் தன்னை அறிந்தவன் தலைவனை அறிந்தான். இதை உணரும் போதுதான் அந்த சக்தி நமக்குள்ளேருந்து கிடைக்கும். அதுக்குதான் இந்த உடம்பையும் மறக்கணும், பஞ்ச தத்துவத்தையும் மறந்து நான் யார் அப்படின்றத உணரும் போது அந்த ஆத்ம சக்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி வெளிப்படும். அந்த சக்தி மூலமா தான் இறைவன் சிவபரமாத்மா எல்லாருக்கும் தேவதைகளுக்கெல்லாம் முடியும். அதான் தேவனுக்கெல்லாம் தேவன் மகாதேவன் சொல்றோம். அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு அப்பா. அப்பா கூட நம்ம என்ன செய்யணும்? அப்பா கிட்ட இருந்து சக்தி எடுக்கணும். அப்பா கிட்ட இருந்து சக்தி எடுக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம கூட அவரை போல ஆனாதான் அவர்கிட்ட இருந்து சக்தி எடுக்கணும். அந்த ஆத்ம உணர்வு பரமாத்மா உணர்வுல இணையும் போதுதான் எப்படி இப்ப லைட் எல்லாம் எரியுது, ஃபேன் எல்லாம் சுத்துது. இது எப்படி மெயின் பவர்ல கனெக்ஷன் கிடைக்கும் போது இதெல்லாம் வேலை செய்யும். அதே போல நமக்கு மெயின் பவர் யாரு? பரமாத்மா சிவன். அந்த சிவன் கிட்ட இருந்து நம்ம சக்தி எடுக்கும் போதுதான் நமக்குள்ள எல்லா காரியங்களும் ஈஸியா செய்ய முடியும். அதுக்கான ஒரு இந்த தியானம் இப்ப நம்ம பண்ண போறோம். நீங்க எல்லாம் ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது இந்த நேரம் இல்லையா?
அதனால நம்ம இப்போ ஷார்ட்டாக இது பண்ணிட்டு இப்போ ஆரம்பிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க ப்ரேயர் சாங் பாடுவாங்க. அதுக்கப்புறமா இது போற்றி 108 சிவனுடைய போற்றி சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பூவாக எடுத்து போடுங்க. 108க்கும் உங்ககிட்ட பூ இருக்கணும். அது இல்லைன்னா முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க, நடுவில் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். அதனால் நிறைய எடுத்து போட வேண்டாம், ஒரு பூவாக போடுங்க, அமைதியாக போடுங்க. அதை நீங்கள் மனசில் உணர்ந்து போடுங்க. அதுதான் அந்த பூ போல நான் கூட ஆகணும். அந்த பூ வந்து பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது, வாசனை இருக்குது. அதே போல் நான் கூட குணமுள்ளவர்களாக மனமுள்ளவர்களாக மாறணும். அதை போல் ஆனதுனால தான் கிருஷ்ணாவை நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் வணங்குறோம்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த கிருஷ்ணா கிட்ட எல்லா தெய்வீக குணங்கள் உண்டு. அதே போல் நம்மகிட்ட அந்த குணங்களை கொண்டு வரும்போது தான் இந்த மலர் போல நம்ம கூட மாறணும். அந்த உணர்வுல நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒரு